மாயா எல்லாத்தையும் மறந்தணும்னு சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னா உங்ககிட்ட இருந்து வாங்கின இந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணணும். இந்தாங்க. என்ன? இது ஏன் பணம் இல்ல, மாயாவோட பணம். அவகிட்ட இருந்து நேரடியா பணம் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என் மூலமா பணம் கொடுத்து மாயா உங்களுக்கு உதவி செஞ்சா. அவ உங்க மேல உயிரியே வச்சிருக்கா. இந்த பணத்தை நேரடியா அவகிட்ட கொடுத்துட்டு முடிஞ்சா ஒரு மன்னிப்பாவது கேளுங்க. சீனு, மாயா ஊருக்கே போயிட்டா. தெரியும். பணம் கொடுக்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு போனேன். அவ அங்கே இல்லை. அவள் ஆஸ்பத்திரியிலேருந்து போகும்போது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னா. கடைசியாக 2 வார்த்தை சொன்னா. மறந்துடணும், நாம் எல்லாத்தையும் மறந்துடணும்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவளை தடுத்து நிறுத்தவோ சமாதானப்படுத்தவோ எனக்கு எதுவும் தோணல. உன் மனசுக்குள்ள அவன் மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவளை போக விடலாம்? நீ அவளுக்கு செஞ்சது துரோகம். எப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணோட மனசை வேதனைப்படுத்திருக்க தெரியுமா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. எப்ப அண்ணனுக்கு முன்னாடி நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ அப்பவே அவ கையை பிடிச்சி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்துட்டு அதே வசதியோட வாழ வைக்க முடியுமா? ஏற்கனவே நான் 5 பேரோட கஷ்டப்படுறத பார்த்தாதுன்னு 6வது அவளையும் கூட்டத்து கஷ்டப்பட சொல்றீங்களா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நாங்களாம் இல்ல. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்க. 5 நிமிஷத்து ஆம்புலன்ஸ் வேணும்னா வந்தாகணும். பாக்குறதுக்கு 10 டாக்டர் வேணும்னா ரெடியா இருக்கணும். இது அவ பணத்து மேல இல்ல, அவக்குள்ள இருக்க பாசத்தினால. அந்த பாசத்துக்கு பதிலா என்னால ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்ல உங்களால தான் ஏதாவது கொடுக்க முடியுமா? நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். நீ செஞ்சது பெரிய தப்பு தான். உன் தங்கச்சிகளுக்கு யாருக்கா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுனா? நானும் என்ன பண்ண தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசி வெறுப்பேத்துற? ஏன் கும்பரா இப்படி எல்லாம்? சீனு, விடுப்பா. எதுக்கு ஆத்திரப்படுற? சரி, நீ வேணும்னா அவளை மறந்துரு. ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அதை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்ன? மாயா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்தா. எப்பவும் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருந்த உன்னை ரொம்ப நோடிச்சிட்டதா வருத்தப்பட்டா, அழுதா. உன்னை பழைய சீனுவாக மாற்றணும்னு எங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அவள் ஆசைப்பட்டது மாதிரி நீ பழைய சீனுவாக மாறணும். முடியாது. என்னால என்னைக்கும் பழைய சீனோ ஆக முடியாது. இனி என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம்தான், மாயா. சீனு, மாயா ஊர்ல தான் இருக்கா. எப்படி தெரிஞ்சது? மாயாவோட ஹாஸ்டல் மேட் நளினி எனக்கு நல்ல பழக்கம். அவ போன வாரம் மாயா ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாத்திருக்கா. நளினி வேற என்ன சொன்னா? மாயா ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தால எதுவும் பேச முடியலையா. நான் வேணா எப்படியா தேடி கண்டுபிடிச்சு அவ அட்ரஸோட வரட்டா? இப்ப வேண்டாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் போனா போதும். அவ ஊர்ல இருக்கால, அதே போதும். இனி நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உட்காருங்கம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னப்பா? நம்ம கிட்ட இருக்கிறதுல தங்கச்சிங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனியா வச்சிருக்கேன். அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வனஜாக்கும் கிரிஜாக்கும் நல்ல மாப்பிள்ளைகளை பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் முறைப்படி பேசி நிச்சயம் பண்ணும்போது நம்ம கூட மாயாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா? இந்த 2 வருஷத்துல இன்னைக்கு தான் நீ மாயாவை பத்தி பேசிருக்க. எனக்கு பயமா இருக்குப்பா. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தான்னா? எனக்கும் சந்தோஷம்தான். அது இல்லாம இவ்வளவு நாளா எனக்காகவே காத்திருந்தானா எனக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமா. மாயா பத்தி விவரம் தெரிஞ்சதும் எனக்காக பொண்ணு கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் ராஜமணி அனுப்பி வைக்கணும். வேண்டாப்பா, நானே போயிட்டு வரேன். ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன் தங்கச்சிகளாலையும் தான். இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இருந்தாலும் இத்தனை நாளா உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல பாத்தியா? அது அவ என் மேல வச்சிருக்க அன்புனால. அதுக்காக அவளுக்கு சின்னதா ஒரு தண்டனை கொடுக்கலாம். வேண்டாம், ஏற்கனவே நீ கொடுத்த தண்டனையே போதும். சரி, நான் வரேம்மா. ஓகே, பாய். ஹலோ சார், வாங்க வாங்க வாங்க. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே இல்ல, வந்திருப்பேன். எனக்கு இந்த பக்கம் வர வேண்டியிருந்துச்சு. எதுக்கு உங்களை அலைய வைக்கணும்? நானே இங்க வந்துட்டேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. இப்போ வந்து உட்காருங்க. ஆமா, என்ன இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்? சேலத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ண புது பிரான்ச்சுக்கு ரிசப்ஷனிஸ்டா கல்யாணம் ஆகாத 3 கேர்ள்ஸ் வேணும். 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட பார்க்கலாமே, உங்கள் ஆஃபீஸ்க்கு யாராவது தேவைப்பட்டா. உட்காருங்க.
நான் போய் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. இந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களா? ஆமாம். எவ்வளவு சம்பளம்? 2500 ரூபாய். ஆ, 2000. ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணை உடனே வர சொல்லுங்க. ஓகே. வந்ததான் எனக்கு இன்ஃபார்ம் கண்டிப்பா. ப்ளீஸ். இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே, மறந்துடுறேன் ப்ளீஸ். சரி. என்ன மாயா, என்ன இது? கவலைப்படாத. நீ எந்த வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தியோ அதே வசதியோட தான் வாழ போற. இந்த சீனு உன்னை வாழ வைப்பான். அப்புறம் இதுதான் நம்மளோட பெட்ரூம். இங்க தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அங்க நீ சச்சா, அங்க நான், இங்க நீ. இனிமே எல்லாமே உன்னோட இஷ்டம். ஹலோ, நான் அரவிந்த் பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்களே மாயாதேவி, அவங்க வந்திருக்காங்க. நான் 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுறேன். அவங்க கீழே இறங்கி வரப்போ நானே பார்த்து பேசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது. சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை வர சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. என்ன? உங்களை ஒருத்தர் பார்க்கணுமா? எதுக்கு? ஒருவேளை அவர் மூலமாக இதை விட பெரிய ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் அவரை பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாமே. உங்களுக்காக அவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். போய் பாருங்களேன். தேங்க்யூ சார். மாயா, ஏன் பார்த்து பார்க்காத மாதிரி போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதிர்பாராம திடீர்னு பார்த்ததும். நீங்கள் எதுக்காக இங்க? ஒன்னா பார்க்க தான். எதுக்கு? நான் தான் உன்னை இங்கே வர வச்சேன். ஓ, நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரே, அது உங்களை பற்றி தானா? என்ன வேலை? நீ எதை கேட்டாலும். எனக்கு எதுவும் வேண்டான்னா? ஏன் அப்படி சொல்ற? இந்த 2 வருஷமா நான் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஸ்ரீனிவாச ஃபார்மா, ஸ்ரீனிவாச பில்டர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ நாளா எதையோ தேடி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மறந்துட்டீங்க. ஏன்? எல்லாத்தையும் மறந்துடணும்னு அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா இப்போ எதுக்கு நீங்கள் என்னை வர வச்சீங்க? இப்போ நீ எனக்கு வேணும், அதனால தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லிருக்கலாமே. இல்லை, உனக்கு வர வேண்டியவன் எப்படிலாம் இருக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை வச்சிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் இல்ல? நான் பார்க்காத பணமா உங்ககிட்ட இருக்கு? நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா அதை வச்சு யாரையோ விலைக்கு வாங்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. ஏன் மாயா இப்படி பேசுற? ஆமா, உங்களுக்கு தெரியணும், பணங்கிறது அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு பெருசு இல்லை. நான் எல்லாத்தையும் இழந்து குடும்ப கஷ்டத்துக்காக இந்த 2500 ரூபாய் வேலையை தேடி வந்திருக்கேன்னு நினைச்சிட்டீங்கல்ல. நான் எதையுமே இழந்துடல, எதுவுமே வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். பணத்துக்காக என் அண்ணங்களும் அக்காவும் அத்தானும் சண்டை போடுறத பார்த்து வெறுத்து போய் நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன், எதுக்குப்பா நமக்கு இந்த பணம்னு. எல்லாத்தையும் அவங்க மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் கேட்டுடாதீங்க. அப்படின்னா? எனக்கு தெரிஞ்ச சீனுன்னு ஒருத்தர் இருந்தாரு.
அவருக்கு உங்களை மாதிரி பண வசதியெல்லாம் இருந்ததில்ல. சின்னதா ஒரு வீடு, அங்க அன்பு, பாசம், சங்கீதம் எல்லாமே இருந்தது. அவர் எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதை என் கண் குளிர பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர்கிட்ட தான் என் மனசை பறி கொடுத்தேன், உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த சீனு இப்போ இல்ல, என் முன்னால நிக்கிற நீங்க வேற யாரோ. இந்த சீனுவ எனக்கு வேண்டாம். நான் பணக்காரன் ஆயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்னை ஒதுக்கி வைக்க கூடாது. அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எனக்கு வேணும் மாயா. எப்படி முடியும்? எப்போ ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியாதுன்னு சொல்லல? என்ன கீழே இறங்கி வர சொல்றதுக்கும் மனசு வரலன்னு சொல்லல? இப்போ நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற தூரம் அதே மாதிரிதான். நீங்க இருந்த இடத்துல நானும், நான் இருந்த இடத்துல நீங்களும். அன்னைக்கு நான் விலகி போன மாதிரி இன்னைக்கு நீங்களும் போயே ஆகணும். போக மாட்டேன். மனமேடைக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக நீ வருவேன்ற நம்பிக்கையில என் தங்கச்சிங்க உனக்கா காத்துட்டு இருக்காங்க. உன்னை மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர எங்க அம்மா அப்பா ஆசையோடு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்வேன்? உங்களுக்கு உங்க சொந்த பந்தம் முக்கியம்னா எனக்கும் அப்படிதான். என் அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். சீனு வருவான் வருவான்னு அவங்களும் 2 வருஷமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த சீனு எப்பவுமே வரமாட்டான்னு சொல்ல போறேன். அப்படி சொல்லாத மாயா. நீ சொன்ன யோசனை தான் என் வாழ்க்கையோட ஆரம்பம். உன்னோட உதவிதான் எனக்கு மூலதனம். உன்னையே நினைச்சுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். என்ன நம்பி இன்னைக்கு 100கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ இல்லாம நான் எப்படி? முடியாது சீனு. பணத்தால எங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை ராத்திரி தூங்காம வேதனையோட கண்ணீரோட. வேண்டாம் சீனு, பயமா இருக்கு. எந்த காலத்திலயும் உங்களால பழைய சீனு ஆக முடியாது. நான் எதை வேண்டான்னு வெறுப்போட தூக்கி எரிஞ்சேனோ அதை நீங்க நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அங்கதான் இருக்கணும். அந்த இடத்துக்கு மறுபடியும் என்னால வர முடியாது. என்னை விட்டுடுங்க. மாயா, நான் தான் அப்பவே சொன்னேனேப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீ வேதனைப்படக்கூடாதுன்னு. அவளுக்கு கல்யாணம் ஆகலமா. 2 வருஷமா எனக்காகவே காத்துட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னா? நான் இப்ப அவளுக்கு வேற யாரோ. புரியுதுப்பா, புரியுது. நாங்க பழைய வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். சும்மா சொல்லல, எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவோ ஒரு நாள் சீனு உன்னை வேண்டான்னு சொன்னான். அது அவனா சொல்லல, நான் சொல்லிதான் அவன் அப்படி சொன்னான். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு, பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்னு நாங்க நினைக்கல. ஒன்னு வசதியோட வாழ வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ இந்த அளவுக்கு முன்னேறினா. அது கூட நான் சொல்லித்தான், எல்லாம் உனக்காகத்தாமா. அதோ அவனும் வந்திருக்கான்.
நீ தூக்கி எறிஞ்ச மாதிரி நான் சம்பாதிச்சது எதையும் தூக்கி எறிஞ்சிடல. எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா இனிமே எனக்கு அது வேண்டாம். எல்லாமே உன்னால வந்தது தானே. என்ன செய்யலான்னு நீயே சொல்லு. இத கேட்கதான் வந்தீங்களா? சொல்லுங்க, இத கேட்கதான் வந்தீங்களா? ஆமா. ஆனா இவங்கெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கிறது கடைசியா ஒரு தடவை கூட உன்னை கூப்பிடுறதுக்காக தான். நீ வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த நிமிஷமே நாங்க இங்கேருந்து போயிடுவோம். வேண்டாம் சீனு. அன்னைக்கு ஒண்ணு திடீர்னு அப்படி பார்த்தப்போ நான் ஏதேதோ பேசிட்டேன். அது தப்புதான். எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லு. நானும் தான் வரணும். நானே வரேன். என்ன சீனு, இந்த அளவுக்கு என்ன தோக்கடிச்சிட்ட? நீ தோத்துட்டேன்னு யார் சொன்னா? தோக்கல, நானும் தோக்கல. நாம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம். என் அப்பா அம்மா அவங்களும் வரட்டுமே. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. வேண்டாமா, இவன் இனிமே உங்க குடும்பத்தை சேர்ந்தவ. இவன் நிம்மதியா வாழ்ந்த இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். உனக்காக ஒரு குடும்பமே இந்த வீட்டு முன்னால நிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. சந்தோஷமா போயிடுவா. போமா போமா. சொல்லு. ஸ்பீட் அப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப், ஸ்பீட் அப்.